காட்டுக்குள்ள போய் கறி சமைச்சு சாப்பிட போமா வாங்க. ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாமான பூரா இறக்கி வச்சுட்டு காய்கறி வெட்டுறதுக்கு வாட்டமா தார்பாயை விரிச்சு வச்சாச்சு. விரிச்சு வச்சதே மாயம் தண்ணிய கொட்டி விட்டாங்க. சரி ரைட்டு வேலையை ஆரம்பிப்போம்னு விறகை அடுப்பையும் ரெடி பண்ணிட்டு உப்பு கறி செய்யறதுக்கு கறியை கழுவ ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இறால் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிட்டு மீனையும் மிச்சம் இருக்க பிரானையும் ஃப்ரை பண்றதுக்கு மசாலாவை போட்டு கலந்து வச்சாச்சு. அடுத்த கட்ட வேலையை அடுப்பை பத்த வைப்போம்னு தீப்பெட்டியை தேர்னா அதுக்குள்ள வெறும் 3 குச்சி தான் இருக்கு. அப்புறமேல புது பாக்ஸை வாங்கி தீய பொறுத்துனா அடுப்பெல்லாம் புகையுது. பல தடைகளை கடந்து பிரியாணி செய்யறதுக்கு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட விட்டு வதக்கி எடுத்துட்டோம். அப்புறம் காரமா இருக்கிறதுக்கு பச்சை மிளகா, கக்கிறதுக்கு உப்பு, அரிசி வேகிறதுக்கு தண்ணி, டேஸ்டா இருக்கிறதுக்கு தேங்காய் பாலை ஊத்தி பிரியாணி மசாலாவையும் கரம் மசாலாவையும் கலந்து விட்டு கழுவி வச்ச அரிசியை உள்ள போட்டு இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த பக்கம் உப்பு கறியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு வதங்க விட்டு கழுவுன கறியை தட்டி விட்டு தேவையான அளவு உப்பை போட்டு உப்பு கறியை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மசாலா போட்டு ஊற வச்ச பிரான்